ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு புதிய மாதத்தை ஆண்டு தந்திருக்கிறார். கடந்து போன 6 மாதங்களும் தேவ கிருபையினால தேவன் காத்து கொண்டார். 7வது மாதத்தின் முதலாம் நாளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த நாளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த நாள் முழுவதுமாக தேவனுடைய கிருபை மாறாத தயவுள்ள கரம் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளில் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற நல்ல வாக்குத்தத்தமான வார்த்தையை தியானிக்க போகிறோம். வாசிக்கிறேன், கேளுங்க. நெகேமியா 2வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார் என்று சொல்கிற வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரன சகோதரியே, ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்கள் காரியங்களை கைகூட வர பண்ணுவார். உங்கள் காரியம் வாய்க்கும். நிச்சயமாகவே ஆண்டவர் ஒரு நன்மை ஆசீர்வாதத்தை இந்த நாளில் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று விசுவாசிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களுக்கு தந்து ஆசீர்வதிப்பார். கடந்து போன 6 மாதங்களும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்திற்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க, பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறீங்க. எனக்கு பிரதர் காரியமே வாய்க்கலை, எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், ஆனால் எனக்கு நன்மை கிடைக்கலை, ஒரு ஜெயம் வரல, ஒரு வெற்றி வரல, என் ஜெபம் கேட்கப்படலையோ என்கிற தயக்கம் இருக்கிறது என்று சொல்லி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிச்சயமாக நீங்கள் நினைத்திருக்கிற காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். நெகேமியா பாருங்க, அலங்கம் இடிக்கப்பட்டிருக்கிறது, வாதிலெல்லாம் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறது, ஜனங்கள் திறப்பில் இருக்கிறாங்க, பாதுகாப்பே இல்லை என்ற கேள்விப்படுகிறான். தன் ஜனத்தினுடைய அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது நெகேமியா சில நாட்களாக துக்கித்து அழுது புலம்பி பரலோக தேவன் நோக்கி மன்றாடுகிறார். இடைவிடாது நெகேமியா ஜெபித்து கொண்டிருக்கிறார். தன் தேச ஜனங்களுக்காக, அவங்க நன்மைகளுக்காக, ஆசீர்வாதங்களுக்காக, திறப்புகள் அடைக்கப்பட வேண்டும், ஒரு பாதுகாப்பு உண்டாக வேண்டும் என்பதற்கான ஒரு காரியத்திற்காக மிகுந்த துக்கத்தோடு கூட ஜெபித்து கொண்டு வருகிறார். கிட்டத்தட்ட 3 மாதத்திற்கு மேலாக அந்த ஜெபங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறதாக வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நெகேமியா போல ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணுவதற்கு, ஒரு காரியத்தை செயல்படுத்துவதற்கு நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பல மாதங்களாக நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். உங்களுக்கு இந்த காரியம் கைகூடி வராமல் இருக்குமானால் நிச்சயமாக நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஆண்டவர் உதவி செய்வார். இந்த 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, ராஜா நெகேமியா பார்த்து கேட்குறாரு, உனக்கு வியாதி இல்லையே, ஏன் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிற, ஏன் துக்கமாக இருக்கிற என்று கேட்கும் பொழுது அந்த காரியத்தை சொல்கிறாரு. இப்படி சம்பவம் இருக்கிறது என்று சொல்லும் பொழுது இங்கே பாருங்கள், வாசிக்கிறேன், கேளுங்க. ராஜாவை நோக்கி, ராஜாவே என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதும் ஆகி கிடைக்கும் பொழுது நான் துக்கம் மகத்தோடு இராதிருப்பது எப்படி என்று சொல்லி, ஏன்னா இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறது, அதனால் நான் எப்படி சந்தோஷமாக இருக்க முடியும், அதனால தான் என்று சொல்லி ராஜா இடத்துல முறையிடுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, துக்க முகத்தோடு கூட பல மாதங்களாக இருக்கிறீங்க. என் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு வேலை கிடைக்கல, மகன் ரட்சிப்புக்குள் கடந்து வரலை, மகனுக்கு ஒரு திருமண வாழ்வு அல்லது மகளுக்கு ஒரு திருமண வாழ்க்கை அமையலை, என்னுடைய வீடு கட்டப்படலை, நான் வீடு கட்டுவதற்காக பல முயற்சி எடுத்து பார்க்குறேன், வாடகை வீட்டில் தான் இருக்கிறேன், பல வருஷங்களாக இருக்கிறேன், எந்த உயர்வும் இல்லை, என்னை கட்டப்படலை என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் துக்க முகத்தோடு கூட இருக்கிறீங்களா?
நிச்சயமாக நெகேமியாவுக்கு ராஜா மூலமாக தயவை தேவன் கட்டளையிட்டது போல இன்றைக்கும் ஆண்டவர் தயவை கட்டளையிடுவார். உங்கள் காரியம் கைகூடி வரும் என்பதை விசுவாசிங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதத்தை தந்து உங்களை ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவராக இருக்கிறார். இந்த 2ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே 2 பேர் என்ன செய்கிறாங்கன்னா, சம்பல்லாவும் தொபியாவும் என்ன செய்கிறாங்கன்னா, இவனுடைய காரியத்தை குறித்து தடை பண்ணுறாங்க. நெகேமியா இந்த காரியங்களை செய்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் அவர்கள் இவனுக்கு விரோதமாக எழும்பி எப்படியாயிலும் இந்த அலங்கம் கட்டுற இந்த பணியை முடக்க வேண்டும் என்கிற குறிக்கோளோடு கூட அவனோடு கூட அந்த அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறதை இந்த வேத பகுதியில் வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுடைய ஜெபங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி உன் ஜெபங்கள் கேட்கப்படாது, உன்னுடைய காரியங்கள் கைகூடி வராது என்று அவிசுவாசமான எண்ணங்களையும் சூழ்நிலைகளையும் கூட ஒருவேளை சத்துருவாரன் கொண்டு வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர் உங்களோடு கூட இருந்த மாதம் முழுவதுமாய் இருந்து ஆசீர்வதிப்பார். கடந்து போன 6 மாதங்களும் கர்த்தர் நடத்தி வந்த விதத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். மிகுந்த ஆச்சரியமாக இருக்கும். எவ்வளவோ விபத்துகள், காரியங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், இல்லாமைகள், குறைவுகள், அவமானங்கள் வாழ்ந்தபோது கூட கர்த்தர் உங்களை தலைகுனிய விடவில்லை. உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருந்தது, தயவுள்ள கரம் இருந்தது என்பதை மறந்து விடாதீங்க. எனவே இந்த சம்பல்லாத்து தொபியாவும் வந்து இந்த நெகேமியாவுக்கு விரோதமாக பலவிதமான சூழ்ச்சியை செய்து அவனுடைய வேலையை முடக்குவதற்கு அல்லது விசுவாசத்தை முடக்குவதற்கு நம்பிக்கை இழக்க பண்ணுகிற வார்த்தைகளை பேசிக்கொண்டு இருந்தபோது கூட நெகேமியா சோர்ந்து போகவே இல்லை. கர்த்தர் என் காரியத்தை கைகூட வர பண்ணுவார் என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பலரும் பலவிதமான காரியங்களை உங்களுக்கு விரோதமாக சொல்லி மனம் சோர்ந்து போகிற காரியங்களை உங்களிடத்தில் சொல்லலாம். என்ன சொன்னாலும் நீங்கள் தைரியமாக இருந்து செயல்பட்டு பாருங்கள். நிச்சயமாக இந்த மாதத்தில் நீங்கள் நினைத்திருக்கிற விரும்புகிற காரியத்தை அவர் கைகூட வர பண்ணி உங்களை நிறைவான சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் தந்து ஆசீர்வதிக்கிற நல்ல ஆண்டவர் என்பதை மறந்து விடாதீங்க. நெகேமியா சோர்ந்து போகல பாருங்க. ராஜாவுடைய கண்களில் தயவு உண்டானதுனால போக்குவரத்திற்கான செலவுக்கான காரியங்களையும் அதற்கான மரங்களையும் அல்லது பொருட்களையும் ஆட்களையும் கூட ராஜா அவனோடு கூட அனுப்பி வைத்து அந்த அலங்கங்கள் 52 நாட்களில் கட்டி முடிப்பதற்கு ஒத்தாசை தரும்படியாக அங்கு ஜனங்களையும் கர்த்தர் எழுப்பி கொடுத்தார். எழுந்து கட்டுவோம் வாருங்கள், இந்த நல்ல வேலைக்காக இந்த கைகளை திறப்படுத்தி கொண்டு அவர்கள் இணைந்து செயல்பட்டாங்க. நீங்களும் தேவ சமூகத்தில் இந்த நெகேமியா போல ஒரு காரியத்திற்காக துக்கப்பட்டு அழுது ஜெபித்து கொண்டு இருப்பீங்கன்னா நிச்சயமாக ராஜாவின் கண்களில் தயவு கிடைக்கும். மனுஷ தயவு நமக்கு அவசியம் பாருங்கள். இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அவர் ஒத்தாசை அனுப்புவார். எதிராக இருந்தவங்களெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க. எதிர் பேசினவங்கள்லாம் அவங்கள மேலே அன்பு செய்வாங்க. அப்படிப்பட்ட மாற்றங்களை இந்த மாதத்தில் நீங்கள் காண போறீங்க. இடிந்து போயிருக்கிற உங்களுடைய வீடு கட்டப்படும். அதாவது அலங்கம் அது பாதுகாப்பு இல்லாமல் இருக்கும். எங்கே திறப்பு இருக்கிறதோ அங்கே பிசாசனை உள்ள புகுந்துருவான். திறப்புகள் எல்லாவற்றையும் கர்த்தர் இன்றைக்கு அடைப்பார், இந்த மாதத்தில் அடைப்பார். எந்த சத்துருக்களோ எரிச்சல்களோ பொறாமைகளோ அன்கண்களோ சூன்யங்களோ பில்லி சூன்யங்களோ எந்த விதமான காரியங்களோ உங்களையோ குடும்பத்தையோ அணுகாதபடிக்கு அந்த அலங்கம் சரியாய் கட்டப்பட்டிருக்கும். உங்கள் அலங்கம் கட்டப்பட்டு இருக்கும். அங்கே சமாதானம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சந்தோஷம் உண்டு. இரட்டிப்பான நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கப் போகிறேன். அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, கடந்து போன 6 மாதங்களும் ஆண்டவரை கிருபையாக எங்களையும் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் காத்து கொண்டீங்கப்பா. இந்த 7வது மாதத்தில் முதலாம் நாளுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் இந்த நாளிலும் ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல வாக்குத்தத்தம் காரியம் கைகூடும் என்று சொல்லுகிற வார்த்தை. ஆண்டவரே, இதுவரை காரியம் கைகூடவில்லையே என்று சொல்லி கலங்கி புலம்பிக் கொண்டு இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற
ஒவ்வொருவருக்கும் இந்த மாதத்தில் நல்ல ஆசீர்வாதத்தை, நல்ல வேலையை, நல்ல உயர்வை, நல்ல சம்பாதித்த பொருளாதார ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் கொடுத்து நடத்தப்படுற கிருபைகளை ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணுவார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.